வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்று கணிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் எடப்பாடி பழனிசாமி முறைகேடு செய்ததாக புகார். மத்திய அரசின் நிதி பங்கீடு உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான தவேகாவை அழைக்காமலேயே தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜனநாயகமாகாது. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து நகர பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் 200 வார்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்படும். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரம் சுயமரியாதை உயர வேண்டும். வெயில் மழை என எந்த பேரிடர் வந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பணி முக்கியமானது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் மீதான மக்களின் நம்பிக்கையை பீகார் தேர்தல் பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். எஸ்ஐஆர் நடைமுறைக்கு இளம் வாக்காளர்களிடம் அமோக ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் பேச்சு. பீகார் வரலாற்றில் 2வது மிக மோசமான தோல்வியை பதிவு செய்த காங்கிரஸ் கட்சி 2010 சட்டப்பேரவை தேர்தலில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 6இல் மட்டுமே வெற்றி. பீகாரில் ஏற்பட்டுள்ள படுதோல்விக்கான காரணங்கள் குறித்து டெல்லியில் ராகுல் காந்தி அவசர ஆலோசனை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் விவாதம். நியாயமற்ற முறையில் நடைபெற்ற தேர்தலால் வெற்றி பெற முடியவில்லை. ஆச்சரியம் அளிக்கும் வகையில் பீகார் தேர்தல் முடிவுகள் இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. பீகார் தேர்தல் முடிவுகளை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மிக ஆழமாக மதிப்பாய்வு செய்யும். ஜனநாயகத்தை காப்பாற்ற தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் ராகுல் காந்தி சூளுரை. பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கும் தேர்தலுக்காக கடுமையாக உழைத்த தேஜஸ்விக்கும் வாழ்த்துகள். தேர்தல் ஆணையத்தின் தவறான பொறுப்பற்ற செயலை பீகார் தேர்தல் முடிவு வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் கடும் தாக்கு. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. வட மாநிலங்களில் உள்ள கள நிலவரம் வேறு, தமிழகத்தில் நிலவரம் வேறு என்றும் பேட்டி.
2026 தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று மீண்டும் உறுதியாக கூறினார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். தவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் திட்டவட்டம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நெல்லை சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி நெல்லையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பயணம் ஒத்திவைப்பு. பாமக சின்னம் தொடர்பாக வழக்கறிஞர் அணியுடன் ராமதாஸ் தைலாபுரத்தில் அவசர ஆலோசனை. கட்சி அங்கீகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்தும் ஆலோசித்து வருவதாக தகவல். திருப்போரூர் அருகே நேற்று பயிற்சி விமானம் கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம். விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தது விமானப்படை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைவு. 1 கிராம் 11,550 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 92,400 ரூபாய்க்கும் விற்பனை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் மையத்தின் இயக்குநர் உட்பட முறைகேட்டில் ஈடுபட்ட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 2023-2024 காலகட்டத்தில் 480 கல்லூரிகளில் 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது விசாரணையில் அம்பலம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் காதல் தகராறில் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. பள்ளி மாணவியின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் வெறிச்செயல். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தடயங்களை ஆய்வுக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்க அனுமதி. காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்ட இளம்பெண். ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முருக பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கை. வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்திற்கு படையெடுத்து வரும் மக்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவிகளில் குளித்து உற்சாகம். ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்று சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நிறைவு. 8 மணிக்கு தொடங்கி 8:02 மணிக்கே விற்று தீர்ந்ததால் பயணிகள் கடும் ஏமாற்றம். சென்னை விமான நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து ரயில் வழித்தடங்களிலும் கவாச் எனப்படும் ரயில் மோதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பை நிறுவ ரயில்வே திட்டம். தெற்கு ரயில்வேயில் 474 கிலோமீட்டர் தூரத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவில் கவாச் தொழில்நுட்பம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கு நாளை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா மற்றும் சாம் கரனை வழங்கி
சஞ்சு சாம்சனை வாங்கியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இரு அணிகளும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஜடேஜா அளித்த அளப்பரிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அணி நிர்வாகம் வீடியோ வெளியீடு. என்றைக்கும் எங்கள் தளபதி என்றும் புகழாரம். பிகில் பட விஜய் போல் ராஜஸ்தான் அணியில் இன்ட்ரோ கொடுத்த ஜடேஜா. மாஸ்டர் பட பாடலை பின்னணியில் சேர்த்து உற்சாக வரவேற்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து வெளியேறுவதை உறுதி செய்த நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே. 3 ஆண்டுகளாக ஒத்துழைப்பு வழங்கிய சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நன்றி என்று உருக்கமாக பதிவு. சென்னை மதுரையில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்த போட்டியில் சிலி, ஓமன், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 24 அணிகள் பங்கேற்பு. ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய ஹாக்கி அணி அறிவிப்பு. சண்டிகரைச் சேர்ந்த ரோஹித் தலைமையில் 19 பேர் கொண்ட குழு இன்று மாலை சென்னைக்கு வருகை தர இருப்பதாக தகவல்.